அல்லாஹ்வுடைய பாதைக்கு தேவை என்று ஒருவர் வந்தால் அந்த தேவையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு அடியானின் தேவையில் பங்கு கொள்கிறாரோ அவருடைய தேவையில் அல்லாஹ் பங்கு கொள்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான், அடியானே உன்னிடத்திலே வந்தேனே எனக்கு ஏன் நீ கொடுக்கவில்லை? அல்லாஹ் என்ன கேட்பான்? நான் உன்னிடத்திலே வந்து தேவைக்காக நின்றேனே ஏன் நீ கொடுக்கவில்லை? அல்லாஹ்விடத்திலே அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ வந்தாயா? என் ரப்பே நீ என்னிடத்திலே வந்து கேட்டாயா? நீ கேட்டானா இல்லை என்றேன், அப்படி ஒன்று நடக்கவில்லையே யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான் தேவைக்காக உன்னுடைய வீட்டின் வாசலின் கதவை தட்டினானே ஏன் அவனுடைய தேவையை நீ நிறைவேற்றவில்லை? அவனுடைய தேவையை நிறைவேற்றியிருந்தால் அதில் நீ என்னை கண்டிருப்பாயே, என்னுடைய அருளை நீ கண்டிருப்பாயே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த போர்க்களத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த போர்க்களத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஆனால் எதுவும் என்னிடத்தில் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்வது? பரவாயில்லை, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே நான் செலவழிப்பேன் என்று கூறி இரவிலே சென்று ஒரு பேரித்தம்பல தோட்டத்திலே, ஒரு யூதனுடைய பேரித்தம்பல தோட்டத்திலே வேலை செய்து அன்று முழு இரவும் தண்ணீர் பாய்ச்சி அந்த தோட்டத்திற்கு 2 கையளவு பேரித்தம்பலங்களை அந்த யூதன் கூலியாக கொடுக்கின்றான். காலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நேரடியாக வந்தார்கள் அந்த தோழர். அல்லாஹ்வுடைய தூதரே இதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். எதற்காக சம்பாதித்தார்கள்? சதகா செய்வதற்காகவே தன்னுடைய நேரத்தை செலவழித்து சம்பாதித்தார்கள். இன்று நாம் சம்பாதிப்பதில் ஒரு பங்கு இல்லை, அதிலே ஒரு சின்ன சதவீதத்தை கூட எம்முடைய செல்வங்கள் எம்முடைய கரங்கள் சதகாவிற்காக நீட்டவில்லை. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை பார்த்த நயவஞ்சகர்கள் எல்லாம், முனாஃபிக்குகள் எல்லாம் கேலி செய்தார்கள். என்ன கேலி செய்தார்கள்? அங்கே பார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொடுத்து வந்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு செல்வங்களுக்காக பொறுப்பேற்று இருக்கின்றார்கள். ஆனால் நீங்களோ இவரோ 2 கையளவு பேரித்தம்பழத்தை கொண்டு வருகிறாரே, இதை வைத்து என்ன செய்ய போகின்றோம்? இதை வைத்து போரில் என்ன செய்ய போகின்றோம்? எதற்கு இவர் இதை கொடுக்காமலே இருந்திருக்க வேண்டியதானே என்று சொன்னதை பார்த்தவுடன் அந்த தோழருடைய உள்ளமெல்லாம் நொறுங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய பாதைக்காக இவ்வளவு கொடுக்க என்னால் முடிந்தது இவ்வளவுதான், இது பலனளிக்காது என்று இவர்கள் சொல்லுகின்றார்களே என்பதை கேட்ட அந்த தோழருடைய உள்ளமெல்லாம் நொறுங்கி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், யார் இந்த தோழரை கேலி செய்கின்றார்களோ அவரை அல்லாஹ் கேலி செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். யார் இந்த தோழரை கேலி செய்கின்றாரோ, இவருடைய செல்வத்தை குறைவாக மதிப்பிடுகின்றாரோ அவரை அல்லாஹ் கேலி செய்கின்றான். ஏன்? அவருக்கு தெரியும் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையை வைத்திருக்கிறது. அவர் செல்வம் குறைவாக இருந்தாலும் அவருடைய எண்ணம் அதிகம். அதற்கு அல்லாஹ் இந்த உலகம் அழியும் வரை இந்த தோழரை இந்த சமூகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். யா அர்ஹமர் ராஹிமீன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய தினம் யார் நோன்பாளியாக இருக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலுல்லாஹ், நான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா. யார் இன்றைய தினம் ஒரு ஜனாஸாவை பின்தொடர்ந்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரே.
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, யார் இன்று ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தது, ஒரு ஏழைக்கு உணவளித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய தினம் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது? அன யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. யார் இன்றைய தினம் நோன்பாளி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. யார் இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது? நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது? நான் அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் இன்றைய தினம் ஒரு நோயாளிக்கு நலம் விசாரித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே நுழைபவருக்குரிய எல்லா தன்மைகளையும் நீ பெற்றிருக்கிறாய் அபூபக்கரே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடியவர்கள், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய எண்ணிக்கைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். இவர்கள் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு போட மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய நாட்டத்தையும் மட்டும் வைத்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே 3 பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை அளிப்பான். இவர்களை விசாரிக்காமல் இவர்கள்தான் மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய கூட்டம். அதிலே ஒருவர் யார் என்றால், வரஜுலுன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு செல்வத்துடைய அபிவிருத்திகளை எல்லாம் கொடுத்திருந்தான். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாம் செலவழித்தார். அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து கேட்பான், அடியானே என்ன செய்தாய்? அவனுடைய அருள்கொடைகளை நினைவு கூர்ந்து அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செல்வத்தை வாரி வாரி வழங்கினேன். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நீ பொய் சொல்லுகிறாயே, பொய் சொல்லுகிறாயே. வலகின்னக ஃபஅல்த லியுகால ஹுவ ஜவாதுன், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாயே, உன்னை கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்தால் மக்கள் உன்னை போற்றி விட்டார்கள். இவனை முகம் குப்புற நரகத்திலே தள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு விடுவான். என்ன புரிகிறது என்றால், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அந்த செலவழித்தல் இல்லாமல், நான் செல்வந்தன், நான் கொடுத்தேன், நான் தான் இதை கொடுத்ததாக மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக செல்வத்தை அவர் செலவழித்தால், அந்த செல்வம் 1 ரூபாயாக இருந்தாலும் லட்சம் ரூபாயாக இருந்தாலும் எண்ணம் இதுவாக மாறிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்திருந்தாலும் அதனுடைய கூலியாக அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பான். நாளை மறுமையிலே அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புழுதிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே இஹ்லாஸை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்கமாக கொண்டு செல்வத்தை செலவழித்தால் அந்த செல்வம் செல்லுகிற இடம் தவறான இடமாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த இஹ்லாஸின் மூலமாக அந்த இடங்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே வாக்களித்தார், யா அல்லாஹ், இன்றைய தினம் உன்னுடைய பாதையில் நான் செலவழிக்கப் போகிறேன் என்று கூறி தன்னுடைய செல்வத்தை எடுத்து சென்று இரவு நேரத்திலே ஒருவருடைய கையிலே கொடுத்துவிட்டு வந்து விடுகிறார். மறுநாள் காலையிலே மக்கள் பேசினார்கள், இவர் யாரோ ஒருவர் இரவு நேரத்திலே ஒரு திருடனுடைய கையில் செல்வத்தை ஒப்படைத்து விட்டு திரும்ப வந்து விட்டார் என்று. இவருடைய உள்ளத்திலேயோ மறுபடியும் கவலை. அல்லாஹ்வை புகழ்ந்து மறுபடியும் சொன்னார், யா அல்லாஹ், நேற்றுதான் அப்படி செலவழித்து விட்டேன், இன்றாவது சரியான முறையில் செலவழிப்பேன் உன்னுடைய பாதையில் என்று கூறி இரவு நேரத்திலே 2வது முறையும் செல்வத்தை எடுத்து கொண்டு சென்றார். ஒரு விபச்சாரி நின்று கொண்டிருந்தால் அவளுடைய கையிலே கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்.
மறுநாள் காலையிலே மக்கள் சொன்னார்கள், ஒரு விபச்சாரியுடைய கையிலே இவர் செல்வத்தை யாரோ ஒப்படைத்து விட்டார்கள் என்று. மூன்றாவது முறையும் அல்லாஹ்விடத்திலே வாக்களித்தார். யா அல்லாஹ், இன்றும் என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப் போகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்களித்து இரவிலே கிளம்பினார். அவருடைய கையிலே ஒப்படைத்தார். மறுநாள் காலையிலே சொன்னார்கள், அந்த ஊரிலேயே யார் செல்வந்தனோ அவருடைய கையில் யாரோ சதகா செய்து வந்து விட்டார்கள். இவருக்கோ கவலை ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இஹ்லாஸோடு செலவழிக்கப்பட்ட கூலியை எப்படி அல்லாஹ் மாற்றுகிறான் என்றால், யாருக்கு இவர் செலவழித்தாரோ அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருடைய இஹ்லாஸுடைய தன்மையை கொண்டு அந்த பாவத்தை அவர்களிடமிருந்து அல்லாஹ் எடுத்து விடுகிறான். யாருடைய கையிலே முதலாக திருடனுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டதோ அவர் செல்வத்தை வாங்கியவுடன், நான் இந்த செல்வத்திற்கு தானே திருடுகிறேன், இதை யாரோ என்னிடத்திலே கொடுத்து விட்டார்களே, இனி நான் திருடவே மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து விட்டார். விபச்சாரியோ, இந்த செல்வத்திற்கு தானே நான் விபச்சாரம் செய்கின்றேன், இந்த செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது, நான் இனிமேல் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று மனம் திறந்து விட்டார். மூன்றாவது செல்வந்தர், அவர் ஏழைகளுக்காக செலவழிக்காதவர். நானே செல்வந்தர், எனக்கே இவர்கள் செலவழித்தலை பற்றி சொல்லுகின்றார்களே, என்னுடைய கையிலேயே தர்மம் கொடுக்கிறார்களே, நான் கொடுக்காமல் இருப்பேனா என்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க தயாராகிவிட்டார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வரலாறுகளையும் இந்த குர்ஆனுடைய வசனங்களையும் இந்த ஹதீஸுகளையும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே போட்டு ஆராய்வு செய்து பாருங்கள். எம்முடைய நிலைமை எமக்கு வெளியே கொண்டு வரும். நான் யார் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் விரும்புகின்ற இந்த தன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றானே, ஏழைகளுடைய வீட்டின் கதவை தட்டி அவர்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று, அந்த தேவைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேனா? எனக்கு போதுமான செல்வத்தை தவிர வேறு செல்வங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹுடைய பாதையில் எவ்வளவு நான் செலவழிக்கின்றேன், நாளை மறுமையை எனக்கு தங்க வைப்பதற்காக, நாளை மறுமையிலே எனக்கு கூலிகளை தேடிக்கொள்வதற்காக என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழைகள் நிரம்பிய சமுதாயமாக முஸ்லிம் சமூகம் மாறி வருகிறது. தங்களுடைய தேவைகளுக்காக வட்டிகளை நோக்கி, ஹராமான செல்வங்களை நோக்கி, ஏழ்மையின் காரணமாக செல்லக்கூடிய எத்தனையோ ஏழைகளான முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பூமியிலே. எத்தனையோ பேர் தன்னுடைய கடனை நிறைவேற்ற முடியாமல் கொடுத்த கடனுக்கு வட்டி கட்டி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலை அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் கூட இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எம்முடைய வீடுகளிலே 5 கார் இருக்கும், 5 ஏசி இருக்கும், வீடுகள் எல்லாம் அலங்காரமாக இருக்கும். ஆனால் ஒரு ஏழையின் வீட்டிலே தண்ணீருக்கு கூட மழைக்காக தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூட வசதி இல்லாமல் இருக்கும். இப்படியும் எம்முடைய சமூகத்திலே வசிக்கத்தான் செய்கிறார்கள் மக்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழைகளின் கரத்தை பிடித்து அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான். அவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் போக்கினால் அல்லாஹ் நாளை வறுமையில் உங்களுடைய கஷ்டங்களில் இருந்து உங்களை விடுவிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் யாராவது கேட்டால் மட்டும் செலவழிக்கக்கூடிய தன்மையை மறந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொரு தினமும் எப்போதெல்லாம் எமக்கு செல்வம் சேருகிறதோ அந்த செல்வத்தில் ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனுடைய கூலிகளை வைத்திருக்கின்றானே, அந்த கூலிகளின் சிறப்பை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் நரகத்திலே அதிகமாக இருப்பீர்கள். சஹாபி பெண்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன காரணம்? நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்வீர்கள், அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க ஒரு செயலை நீங்கள் அறிவித்து தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அதிகம் செலவழியுங்கள். இந்த ஹதீஸை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபி பெண்கள் தங்களுடைய காதுகளில் தங்களுடைய கழுத்துகளில் போடப்பட்டிருந்த அத்துணை நகைகளையும் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக செலவழித்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட முன் உதாரணங்களை கொண்ட இந்த சமூகம் கஞ்சத்தனத்திலே வாழக்கூடாது.
தங்களுடைய செல்வங்கள் தனக்கு மட்டும்தான் என்ற ஒரு எண்ணத்தை மறந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் நானும் இதில் அனுபவித்து ஏழைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற கொடுப்பதற்குத்தான் என்ற எண்ணத்தை எம்முடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய கொடை தன்மையை அல்லாஹ் எமக்கு அதிகரித்து அல்லாஹுடைய பாதையில் கொடுக்காமல் எம்மை தடுத்துக் கொள்ளக்கூடிய கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பான